ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். 2 டேஸாக வீடியோ வரல. ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அம்மா சரி சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேரையும் பார்க்க என்னடி அப்படின்னு நின்றுட்டு இருக்க. ம் அது இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வரீங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்கே வர வரைக்கும் கூடவே இருந்தீங்க 3 பேரும். எனக்கு அது போதும் வயன், நீ கிளம்பு. போகும்போது 2 பேரையும் கூப்பிட்டு போ. அப்புறம் ரித்தியை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. அது இல்லைம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? தேங்க வரேன்னு சொன்னானா? ஆமா, என் கூட நீங்க 1 வீக்கா இருக்கீங்க. உங்களை பார்க்க ஏன் யாரும் வரல? ஏதாவது போன்ல பேசிட்டீங்களா? வர வேணாம் சொல்லிருக்கீங்களா? அம்மாவை பாத்துக்கணும், அவங்க ஓகே ஆனதுக்கு அப்புறம் வரேன், இது போல ஏதாவது சொல்லியிருக்கீங்களா என்ன? நீங்க 3 பேரும் அம்மாவை பார்க்க சரியா போச்சு. இப்போ இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பாரு, ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். அந்த ஆள் என் கூட இருக்கும்போது தான் நான் கஷ்டப்படுவேன். இப்போ நான் தனியா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். என்னை பற்றி ஃபீல் பண்ணாமல் 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க லைஃப்பில். அது இல்லைம்மா. என்ன? இதுக்கப்புறம் நான் இல்லை, நாங்கள் 3 பேரும் உங்க கூடவே இருக்கலான்னு இருக்கோம். உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகாமல் நீ உனக்கு சின்ன பொண்ணுலாம் தெரியாது. இங்கே இருக்கிறதுக்கு விளையாடாம எங்கே போ. அப்புறம் வியோடப்பா கோவிச்சுக்கு போகிறாரு. அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுல இருந்து அப்புறம் என்கிட்ட சரியா பேசலடி. கிளம்பி போங்க. ரித்தி, எனக்கு மாமாவை பிடிக்கவே இல்லை, நாங்கள் போக மாட்டோம் 3 பேரும். ரித்தி போட்டுமே, என்னடி பேசுற நீ? பிடிக்க வெளியும் போக மாட்டியா? இதென்ன விளையாட்டா? 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பாருங்க, விளையாடுற மாதிரி இருந்தா அதை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. ரியா, அம்மாவை தான் பிடிக்கலன்னு சொல்றாள்மா. 3 பேருக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அம்மா கத்த வர, நீங்க அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. என்ன பேச போற பாருங்க. பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா மாமாக்கு எங்க 3 பேரையும் பிடிக்கலம்மா. அவங்க உங்க 3 பேரையும் பார்க்க நீங்க பெரிய மாமா 3 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வயன், ஆமாம்மா, அவங்க 3 பேருக்கும் எங்க 3 பேரும் பிடிக்கல. அதுக்காக அப்படிலாம் வந்துட முடியாது வயன். அது உங்க லைஃப். பிடிக்கலன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிடிக்க ஆரம்பிக்கும். உங்க பாரு, பெரிய மாமா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டே சொல்லியாச்சு. அவருக்கு தெரியுமா? நாங்க சொல்லிட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும்? எங்க மேல கோபப்படாதம்மா, தெளிவா சொல்றோம். உனக்கு புரியலையா? வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 3 பேரும் இருந்தோம்மா. இதுக்கப்புறம் போதும்மா, ப்ளீஸ்மா, கம்பல் பண்ணதம்மா. பாருங்க பாரு அம்மா, ப்ளீஸ்மா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கடி. என்னடி ஆச்சா? உனக்கு தெரியாதா? சீக்கிரமா ரியாவை லவ் பண்ணாருன்னு. அவங்க ரியாவை பாக்குறாங்க. ரியா, என்ன ப்ராப்ளம் பண்ணியா? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் கூட இரு, அவனை புரிஞ்சுக்கோன்னு சொன்னா. உன் தங்கச்சி புருஷன்டி. ரியா அமைதியா இருக்க. நீங்க அவகிட்ட போய் என்னம்மா பேசுறீங்க? அவளுக்கு புரிய வைக்கணும் ஓயன். பிடிக்கலன்னு விட்டு வரக்கூடாது. அவளோட லைஃப் இல்லையா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா நடக்க போகுது? ஓயன், எனக்கு புரியுதா இல்லையா? இதுல இன்னொரு தங்கச்சியோட லைஃபும் இருக்கு. ரித்தியோட புருஷன்டி அவன். அவளை வேணாம் நம்ம சொல்றான். செம்ம கோவம் வருது நீங்க பண்றது. கோவம் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க பேசுறது கேள. அவங்க அமைதியா அவங்களே பார்க்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கல்ல, மாமாவால ரியாவை மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ரியா, ஜிகே கிட்ட ஏதாவது பேசுனியா? கொஞ்ச நேரம் சும்மா இருமா, கிட்ட போவாத. இங்க பாரு, என்ன பாரு, பேசுற வரைக்கும் என்ன பண்ண பாரு அப்படின்னு அவங்கள புரிச்சு. ரியா ஆல்ரெடி மறந்துட்டா. சும்மா நம்ம கல்யாணம் பண்ணும் போதே அவளை மறந்துட்டா. ஆனா அவர் தான் மறக்கணும். நீ ரியாவுக்கு புரிய வச்சிடலாம், மாமாக்கு புரிய வைக்க முடியுமா உன்னால? அவங்க அமைதியா இருக்க. மாமா தான் மனசுல வச்சிருக்காங்க ரியாவை. முட்டை ஜேக்கு ஏதோ சொன்னா? ஏன் சொல்லல, ரித்திக்கிட்ட சொன்னான். அவங்க ரித்திய பார்க்க அவ ஆமான்னு தலையாற்றா. உங்ககிட்ட சொன்னா ஜேகே ரியாவை பிடிக்கும்னு சொல்லு ரித்தி அப்படின்னு அம்மா ரித்தி கிட்ட கேட்க, அவ குடிச்சிட்டு வந்து டெய்லி மாமா
ரியா பேரை சொல்லி தான் புலம்பு. அவள் தான் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்கவும் முடியல. அவங்க சைலண்டா ரித்தியை பார்க்க அவருக்கு என்ன பிடிக்கலம்மா. அவர் நல்லவங்களே கிடையாதும்மா. உங்களுக்கு அதெல்லாம் சொன்ன புரியாது. என்ன என்ன அவர் அது அதை விட்டுரு அப்படின்னு அமைதியாயிட்டா. அவங்க திரும்பி ரியாவை தான் பார்க்குறாங்க. இங்கே பாருமா, அவன் மேலே எந்த கோவமும் படாத. அவளுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. அவளுக்கு கல்யாணம் ஆகும் போதே பாதி சிக்கி மாமாவை மறந்துட்டா. நெக்ஸ்ட் ரித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது முழுசாவே மறந்துட்டா. என்கிட்ட சொல்லிட்டாமா. அப்புறம் உனக்கு என்னடி, நீ ஜிம்மன் கூட இருக்கிறது என்ன? அம்மா என்கிட்ட வா, நான் சொல்றது கேளு அப்படின்னு நீங்க அம்மாவோட கை பிடிக்க போக குச்சி நுரை சும்மா இருவேன் அப்படின்னு திரும்பி என்னாச்சு, நீதான் மறந்துட்டல ஜிக்கவ. ஜிம்மன் கூட இருந்தா என்ன? மாமா என் மேல கோபப்படுது. அறையா சொல்றா, அம்மா நீ எவ்வளவு பண்ணு அவகிட்ட சொல்லிடல. நான் சொல்றதுக்கு முன்னாடி மாமாக்கு தெரிஞ்சிருக்கும் போல. என்ன? நான் ஜெக்கி மாமா கூட பைக்ல போனது ஒரு வாட்டி ஜிம்மன் மாமா பார்த்துருக்கும் போல. சரியா போச்சு அப்படின்னு அம்மா அவளை பார்க்க. அது மட்டும் இல்லை, ஜிம்மன் மாமாக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலம்மா. ஜிம்மன் மாமா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்டதை சொல்றா. அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியல, சைலண்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு நடியாச்சு, நீ போடுறதுன்னு பாரு. எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீ மட்டும் தான். நீ இங்க இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. இந்த என்ன பண்றதுன்னு முதல்ல யோசிச்சு முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. நானும் போயிடலாமா? ஒய்யன் தங்கச்சிங்க அப்படி இருக்கா வந்து லைஃப் நீயே கெடுத்துக்காத. ஏதாவது பண்ணி அவங்க கூட சேர்த்து வைக்க பாப்பதும் எதுவும் பண்ணுவேன். பாரு, நீ ஃபர்ஸ்ட் இங்கிறது கிளம்பு. மாமாக்குமே என்ன பிடிக்கலம்மா. ஒட்டி வாங்க போற வயன் நீ. நிஜமாதாம்மா, மாமா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுது. வயன், நான் போய் சொல்ல மாட்டேம்மா உன்கிட்ட. அவங்க அமைதியா உங்களே பார்க்க, நீ மாமா இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுது. அவங்க பேர் சியா. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்ரிஸ்டா இருக்காங்க. நானும் அவங்கள பார்த்துருக்கேன். அந்த சியாவை எனக்குமே பிடிக்கும். அதே போல மாமா மேல எனக்குமே இன்ட்ரெஸ்ட்ல எதுவும் இல்லைம்மா. உனக்கு விய பிடிக்கும்னு சொல்லிட்டு தானே இருந்த. உனக்கு பிடிக்கும்ன்றதுனால தானே நான் வியாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்படி அப்பா என்ன சொல்ல சொன்னாருமா. அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததான் அம்மா கிட்ட சொல்ல. அவ்வளோதான், அம்மா சைலண்டா உட்காந்துக்கிட்டாங்க. உங்க 3 பேர்கிட்டயும் அவங்க பேசவே இல்லை. சைலண்டா சோஃபால உட்காந்துக்க, கண்ணுல தண்ணி வருது. 3 பேரோட லைஃப் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிட்டாங்க. சோஃபால உட்காந்துருக்க நீங்க 3 பேரும் அவங்க காலி கீழே உட்காந்து, அம்மா ஏம்மா அப்படி இருக்க, அம்மா ஏதாவது பேசுமா, அம்மா எனக்கு கஷ்டமா இருக்குமா, அப்படி இருக்காதம்மா, அல்லாதம்மா அப்படிலாம் 3 பேரும் சொல்லிட்டு இருக்க. அம்மா 3 பேரையும் பாக்குறாங்க. ப்ளீஸ்மா அல்லாதம்மா. அவங்க 3 பேர் லைஃப் என்னால போயிடுச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா. அல்லாதம்மா, எல்லாம் வலிக்கு போதும், அல்லாதம்மா. அவங்க 3 பேரையும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒரே டைம்ல 3 பேர் லைஃப் போயிடுச்சுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுதாம்மா ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் எதுவும் பண்ண முடியாதும்மா. லைஃப்மா. இதுக்கப்புறமா அது எங்களை ஃபோர்ஸ் பண்ணாம எங்களை அப்படியே இருக்க விட்டுங்கல்ல. இதுக்கப்புறமாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இதுக்கு முன்னாடி நீ சொன்னி ரியாவையும் ரித்தியும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மாமா கூட சேர்த்து வச்சிரு சம்திங் சொன்னல. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதம்மா ப்ளீஸ். ஃபோர்ஸ் பண்ணிடலாம், யாரு கூடயும் இருக்க முடியாதம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சைலண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லி உங்க 3 பேரையும் சமாதானப்படுத்தணும் எதுவுமே தெரியல அவங்களுக்கு. முதல்ல சைலண்டா உட்காந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் அப்படியே போதும். எல்லாரும் நார்மலா அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க 3 பேரையும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள தேடி வரல. அம்மா அதை நோட் பண்றாங்க. 1 டே போகுது, 2nd டே போகுது, 3rd டே போகுது. கால், ஒரு மெசேஜ், எவ்வளோ உங்களை வந்து பார்க்கல. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது
பிடிக்கல தான் போல அப்படின்னு யூஸ் பண்ணி 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளேயே வருது. அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. 3 பேரும் வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. பட் ஹாப்பியா இருக்கு. 3 பேரும் ஒண்ணா இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது அப்பான்னு ஒரு ஆளு கூட இருந்து உங்க ஹாப்பினஸை கெடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அவர் இல்ல, இவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கீங்க. கடையில உங்க அம்மாவும் உங்க சமைச்சு கொடுக்க, நீங்க சாப்பிட, 3 பேரும் குட்டி குட்டி வேலையை பார்க்க, அப்படி இருக்கு அந்த ஹாப்பி ஃபேமிலி. உங்க எல்லாருக்குமே இந்த லைஃப் போதும் அப்படி இருக்கு. வேற யாரும் வேண்டாம் அப்படி தோணுது. 3 பேருக்கும் எக்ஸாம் முடிஞ்ச வீட்டில் தான் இருக்கீங்க. அம்மா பார்த்துக்கிறாங்க உங்க 3 பேரையும். வி, ஜம்மன், ஜேகே 3 பேரும் உங்களை தேடி வரல. ஓகே, அவங்களுக்கு புரியுது பிடிக்கல அப்படின்னு. அங்கிள் கூட உங்களை வந்து பார்க்காம இருக்காரு, அவருக்கு என்ன உங்க மேல கோவம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. பட் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. உங்க 3 பேர் மனசுக்குள்ளவும் இதுதான் ஓடுது, உங்களை தேடி வந்துருவாரு, பட் ஏன் வரல, கோவமா இருக்காரா, நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்கும் ஓட யாருமே இதை வெளியே சொல்லிக்கல. சேம் இதே டைம் அங்கிள் ரூமுக்குள்ளே இருக்காரு, வெளில வரவே இல்லை. அவருக்கு கில்ட்டியா இருக்கு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ அம்மாவை தான் நம்மளால பார்த்துக்க முடியல, அவளோட பொண்ணுங்களையாவது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுங்க நல்லா பார்த்து பண்ணுங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது இல்லை, நம்ம ஏன் இதை பண்ணோம். இப்போ அவங்க 3 பேர் லைஃப்பும் போச்சா, வீஜமன் ஜெகே 3 பேர் லைஃப்பும் போச்சா, 6 பேரும் இவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருப்பீங்கல்ல, இதே நம்மளுக்கு ஃபீல் ஆகாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்க ஒரு கவலையே அதுதான். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காம எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தோணுது. எதுக்கு தான் நீங்க அப்படி ரூமுக்குள்ளேயே இருக்கீங்கன்னு தெரியல. டென்ஷன் ஆகுது. 2 நாளாதையாங்க உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ரூமுக்குள்ள வர வேணாம்னு சொல்றீங்க அவன் மேல என்ன கோவம் உங்களுக்கு? இங்க இருந்தாளுங்கல்ல 2 பேரும், அவளுங்க வீட்டுக்கு வரதே இல்ல. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு தெரியுமா. அவ அம்மா இங்கவே இருந்துருவான்னு நான் ரொம்ப பயந்தான். முதல் புருஷன் தான் அவள் விட்டு போனான், அவளைதான் போச்சு, இங்கே இருந்துருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவ இங்கிருந்து போயிட்டா. இவங்களும் கடைசி வரைக்கும் இங்கே இருந்துருவாளுங்கன்னு நினைச்சேன். இங்கிருந்து போயிட்டாங்க. அம்மா மாதிரி 10 கல்யாணம் பண்ணிப்பாங்க போல அப்படின்னு அவங்க சொல்ல அங்கிளுக்கு கோவம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒய்யன் அம்மா இங்கிருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போனதே உன்னாலதான். அவனை புடிச்சு போனாளா, நீ பண்ற டார்ச்சர்னாலதான். இருக்க முடியாம அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அவனை நம்பி போனான். உன்னாலதான் இங்க இருந்து போனான். யோசிக்க கூட நீ விடல. நல்லவனா கெட்டவனா நல்லா வச்சு பார்த்துப்பானா, யோசிக்க கூட விடல. அவனை நீ டார்ச்சர் பண்ண அவளுக்கு அடுத்து போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்ததே நீதான். பையன் அம்மா போனதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு கத்துறாரு. அவங்க அப்பா இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த டைம் உங்க அம்மா இங்கதான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் அம்மா உங்க அம்மாவை டார்ச்சர் பண்ண ஒரு அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈகா சொல்லியிருந்திருப்பாரு. பிகாஸ் உங்க அம்மா ரிச்சு, அதனால மணி வரும் அப்படிங்கறதுனால கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க அம்மாவை கேட்கும் போதும் அம்மா எதை பத்தியும் யோசிக்கல. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு யோசிக்க டைமே இல்லை. இங்கிருந்து வெளியே போனா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு பிளைண்டா ஒரு நம்பி வெளியே போயிருப்பாங்க. அவருக்கு இந்த மைண்டுனா இவ இங்க இருந்து வரா கொஞ்ச நாளுதான், குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவளை தேடி எல்லாரும் வந்துருவாங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மைண்டோட அவரு உங்க அம்மாவை கூட்டு போயிருப்பாரு. சரியா வந்திருப்பா. அவரோட டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வேகா அம்மா கிட்ட ஆக்ட் பண்ணிருந்திருப்பாரு. பட் யாருமே அவங்கள தேடி வரல அப்படின்னு ஃபீல் ஆனா உடனே அவரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க அம்மாக்கு அவரோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கான். ரியா வந்ததுக்கு அப்புறம் வியோட அப்பாவும் உங்க அம்மாவை பார்க்க வர அவங்களுக்கு தான் அவர் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால கோவமா சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாதான் அவர் அங்கிருந்து போவாருன்னு. பார்க்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்ல, அதுல இருந்து அவரும் ஓகே அவன் நல்லா இருக்கா, நல்லா இருந்தா போதும், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்னால அவரு உங்க அம்மாவை பார்க்காமலே இருந்திருப்பாரு. அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு பயங்கரமா அவரு அம்மா கிட்ட கத்திக்கிட்டே இருக்க வீட்டுல இந்த சவுண்டு கேட்டு வேக வேகமா அவன் ரூம்ல இருந்து அவன் அப்பா ரூமுக்கு வரான். சிம்மனுக்கு வந்து சவுண்டு கேக்குது. அவனும் வெளில வர
பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இதுக்கப்பா இப்படி கத்துற? ஃபர்ஸ்ட் அட்டாக் அவனுக்கு இப்ப வந்திருக்கிறத இப்படி இப்படி கத்துனா என்ன ஆகும் உன் உடம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை புடிச்ச பத்து உட்காரு அப்படின்னு பெட்ல உட்கார வைக்கிறான். இவன் என் முன்னாடியே வரக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போ சொல்லு, எனக்கு செம்ம கோவத்துட்டேயா, நான் இருக்கிறது தான் உங்களுக்கு கடுப்பா இருக்கும்ல, சும்மா இருமா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு அவன் கத்த அவங்களும் இங்க இருந்து போறாங்க. இந்த டைம் அவங்க அப்பா முன்னாடி எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க, அம்மா எதனா பேசிட்டு போத்துவோம், நீ எதுக்கு உங்க கூட கத்திட்டு இருக்க அப்படி சொல்ல அவரு கையை பிடிக்கிறாரு. அவன் அந்த கையை பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க, உங்க 3 பேர் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனாடா பா, என்ன பேசுற, எங்க உட்காரு. அவன் பெட்ல உட்காரான். நீ ஃபைட் பண்ணுவியா? அமைதியா இருக்கான், வாயை திறந்து பேசுடா, ஃபைட் பண்ணுவியா? ஆமாப்பா. உனக்கு அது பிடிக்குமா? அவன் தலையாட்டான். ஏன்டா அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? ஆம்பிஷன் எதுன்னு கூட எனக்கு தெரியாம கூட்டு போயிட்டு நம்ம கம்பெனில உட்கார வச்சுட்டேன். பா அதெல்லாம் விடுங்க, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தெரியாது, எல்லாம் மறந்து போச்சுப்பா விடுங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்டும் கிடையாது, எனக்கு இது போதும்ப்பா. கம்பெனி ஒர்க் எனக்கு இருக்க டைம் கரெக்டா இருக்கு. கம்பெனி பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஜம்மன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா அதை கிளியர் பண்ணிட்டு 2 பேரும் சண்டை போட்டு பண்ணுங்க, 2 பேரையும் தனியா வச்சுக்கிட்டு எனக்கு இது போதும்ப்பா, லைஃப் இது போதும். நான் உனக்கு நல்ல அப்பா இல்லைல்ல பா. என்ன பாச்ச இல்லட்டையா வயின்னு சொல்லும் போதுதான் ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, லைஃப் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. இப்போ எனக்கு போய் சொல்லாதட்டியா, உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லும் போதே ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குமா? இப்பயும் அவளை லவ் பண்றியா? அவன் அமைதியா இருக்க, ஃபைட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல அதே போல அவளையும் மறந்துட்டேன்னு சொல்ல போறியா என்ன? அவன் இல்ல தலையாட்டான். என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? யார் இந்த பொண்ணு? எப்போதுல இருந்து லவ் பண்ற? ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றியா நீ? ஆமான்னு தலையாட்டான். ஏன்டா என்கிட்ட சொல்லல? எதுக்கு சொல்லல? இந்த அப்பாவை நீ நம்பலையா? அச்சோ அப்பா அப்படி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு சொல்லல? உங்களுக்கு ஃபைட் பண்றதெல்லாம் பிடிக்காது. அண்ட் தென் அம்மா வேற திட்டிகிட்டே இருக்கும், அத்தை லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க சம்திங், சின்ன வயசுல இருந்து நீங்க அவங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு, ஒருவேளை உங்களுக்கு லவ்லாம் பிடிக்காது போல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டே அவங்க அப்பாவை பார்க்க அவரு இப்படி புரிஞ்சுக்கிட்டான் போல தேயாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அவரு சரி விட புரிஞ்சுட்டு இருக்கேன், ஓகே. ஜம்மன் அவனுக்கு என்னடா, ஏதோ வயன் கூட சுத்திட்டு இருந்த. ஆமாப்பா, ஜம்மனுக்கு வயனை பிடிச்சது, இது தெரியாம நான் உனக்கு வயனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா? அது அப்படி இல்லப்பா, ஜம்மனுக்கு பிடிச்சது, பட் வயன் அப்படி ஜம்மனை நினைக்கல போல. அவரு ஒரு மாதிரி புரியாம பார்க்க, வயன் அந்த டைம் ஜம்மனை நம்பி இருக்கா, யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு என்கிட்ட கூட அந்த மாதிரிலாம் பேசினது இல்லைப்பா. பட் ஜம்மன்ட்ட க்ளோஸா இருந்திருக்கான், அவன் நம்பி இருக்கான். ஒரு கார்னர்ல நின்று ஜம்மன் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். சரி ஜம்மன் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போவான்ல, என்னாச்சு அவனுக்கு? அவன் ஓகேல, இது எப்படியாவது சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு திணறான். ஜம்மன்கா அது சொல்ற போறான் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு மாதிரி பத்தட்டமா நின்றுட்டு இருக்க. ஒண்ணு இல்லப்பா, இப்ப அவன் ஓகேதான். ஓகேனா பரவாயில்ல. அவனுக்கு ஏன் ரியாவை பிடிக்கல? ரியாவும் ஜேக்கவும் லவ் பண்ணது தெரிஞ்சுட்டு சந்தேகப்பட்டானா என்ன? அஜிஜோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இல்லடா, இது உன்கிட்ட சொன்னா சொல்லியான்னு தெரியல. ஒரு நாள் நான் ஜேக்கு வீட்டுக்கு போகும்போது நீ கூட உன் கூட அனுப்பி விட்டல, அப்படி சொல்ல வியும் அவரே பார்க்க அன்னைக்கு ரியாவை அடிச்சான்டா அவன். நானும் இது வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அப்போ எனக்கு ரீசன் புரியல, இப்போ புரியுதான். அவன் அமைதியா இருக்கான், இப்ப தெரியுது ஏன் அவ்வளவு கூப்பிட்டு இருக்கான் ரியா மேல அப்படிங்கிற மாதிரி. அவன் சைலண்டா இருக்க, அன்னில இருந்து ஜமன் என்னால பார்க்கவே முடியலடா, மூக்குள்ளே இருந்தான், வெளில வரவே இல்லை. அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், சரி அவனே மறந்துட்டான். நார்மலா இருக்கும்போது நம்ம அதை கேட்டு ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அவன் ஓகே இல்ல, அதனாலதான் அவனுக்கு ரியாவை பிடிக்கல என்ன? அப்படி இல்லப்பா, அது அப்படி இல்லை. அவன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருப்பாள் எனக்கு கல்யாணம் எல்லாத்துக்கும் வேணான்னு. இனிமே குடிச்சிட்டு அடிக்கடிக்கு கிளப் போயிட்டு இருந்தான். இனிமே அப்படிதான் இருக்கானே என்ன? இல்லப்பா அப்படிலாம் இப்ப இல்லப்பா. ஜேகே அவனை போய் பாத்தியாவி?
1 வீக்காக போயிட்டுருக்கேன்ப்பா. பட் என்னை பார்க்க மாட்டேன்றான் அவன். நான் கம்பெனி வெளியே இருந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஜேக்கு முறையா அவன் லவ் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்லி தொலைகிறது என்னடா? கல்யாணத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன்ல. உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல. எனக்கு எதுக்கு தெரியாதுப்பா. வயன் பார்த்துருக்க சம்திங். ரியா சொன்னான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜெமனுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணம் நடந்திருக்காதுப்பா. இப்படி அவங்க 2 பேரும் நிறைய விஷயம் பேச ஜெமன் கொஞ்சம் நேரம் காதுல வாங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்பாவும் இப்போ வீ கூட பேசினார் இல்லையா, அவருக்கு ஓகே. அவரு இப்பதான் ரிலாக்ஸா இருக்காரு. நெக்ஸ்ட் வீ அந்த ரூம்ல இருந்து வெளில வரான். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரூமுக்குள்ள வரும்போதெல்லாம் உள்ளேவே விடல. இன்னைக்காச்சும் அப்பா நம்மள்ட்ட மனசு விட்டு பேசினாரே அப்படி தோணுது. அவனும் இப்போ வற்புறான். இப்படி டேஸ் போதும். நீங்க 3 பேரும் வீக்கோ சரி ஜெமன் ஓகே அப்படி சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணல. அவங்களும் அப்படிதான். 3 பேரும் உங்களை பார்க்கவும் இல்லை, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணல. அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் இல்லை. கொஞ்சம் மந்த் இப்படியே போகுது. இப்போ மார்னிங் வழக்கம் போல அந்த டே ரொட்டீன் பரபரப்பா கிளம்பிட்டுருக்கீங்க. 3 பேரும் காலேஜ் போறீங்க. ஒருத்தி ஃபர்ஸ்ட் இயர், ஒருத்தி செகண்ட் இயர், ஒருத்தி தேர்ட் இயர். அந்த மாதிரி ரித்தி வேற டிபார்ட்மெண்ட் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கா. ரியா படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அங்கவே தான் செகண்ட் இயர் போயிட்டா. பையன் தேர்ட் இயர் அந்த மாதிரி சம்திங். ஸோ ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கீங்க. இங்க ரித்திக்கெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. காலேஜ்லாம் எப்படின்னு தெரியாது இல்லையா, அதை திங்க் பண்ணும் போதே அவளுக்கு பயமா இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறா. ரேங்கிங்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யாரும் உங்களை டீஸ் பண்ணல. அது அவ்வளோ பெரிய காலேஜ். நீங்க உள்ள போறீங்க. பிரின்சிபல் ரித்தி தானே? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டே சைன் பண்ணிட்டு உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு போ. தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டுருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் மேம். உன் ஹஸ்பண்ட் ரெக்கமெண்ட்ல தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அமைதியா அவங்களே பார்க்க ஜார்ஜ் ஜக்கு என் புருஷன். சைன் பண்ணு. சைன் பண்ணி முடிச்சிட்டிங்க. அவங்கள க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கணும், உன் கிளாஸுக்கு போ அப்படி சொல்லிட்டு பியூனை கூப்பிட்டு இவ்வளோ டிபார்ட்மெண்ட் கிட்ட இவ்வளோ கூப்பிட்டு போய் விட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. மேம் ஒரு நிமிஷம். அவங்களும் நின்று உங்களை பார்க்குறாங்க. அம்மா பேமெண்ட் என்னன்னு கேட்டு ஒரு சொன்னாங்க. உன் ஹஸ்பண்ட் ஒரே பேமெண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நீ பார்த்து ஃபீல் பண்ண வேண்டாம். நீ போய் படி. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பியூன் கூட வரீங்க. அவங்க கையில சிக்கி வாங்கி கொடுத்த மொபைல் இருக்கு. அவனை தெரியாம ஒரு பிக் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த பிக்கை டெஸ்ட் பண்ணிட்டு ஏன் தெரியல ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களை பார்க்கணும்னு. அவன் பிக்கை டெஸ்ட் பண்ணிட்டு அவனை திக் பண்ணிட்டு உன்னோட கிளாஸ் ரூம் தான். ஓகே தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. யாரும் புதுசாக இருக்காங்க. ஃப்ரெண்டு பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும். தனியாகவே உட்காந்துக்கிறீங்க. ஜேகே என் புருஷன். நீங்கள் அவங்கள பெயர் சொல்லலாம் சொல்லக்கூடாது. சாரி. இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஏனும் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா சொல்லிட்டு உங்கள் கண்ணை மூடுங்க. அந்த மேம் சொன்னது ஜங்கு புருஷனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அப்படின்னா மாமாவோட ரேஞ்சுக்கும் செட் ஆகாது இல்ல. அவங்களுக்கே ஒரு டவுட் வருது இல்ல. அப்படி தோணுது. சைலண்டா உட்காந்துருக்கீங்க. மாமா கம்முந்து ஒரே பேமெண்ட்ல பண்ணிடுச்சு இல்ல. அப்படி திங்க் பண்ணிட்டு எதுக்கு நம்மள மாமா பார்க்க வரணும்? மாமாக்கு தான் நம்மள பிடிக்காது இல்ல. மாமா ரியாவை தானே லவ் பண்ணதும் டக்கு டக்குன்னு அந்த மொபைல்ல இருக்க அவன் போட்டோ எல்லாம் கட் பண்ணிட்டு நார்மலா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போகுது. வயன் அவளோட காலேஜ்ல இருந்து வெளில வரா. இது டைம் காலேஜ் வெளியவே ஜியா வயன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களை வந்து ஹக் பண்றா. நீங்க அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. அவ ரொம்ப அழகாயிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நிஜமாதான் சொல்றேன். சரி இங்க இந்த பக்கம் அதுவா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜியா திரும்பி பார்க்க அதோ அங்க பாரு. அவ காட்டு டைரக்ஷன்ல நீங்களும் பார்க்க வீ கார் வருது. மாமா கார் தானே அது. அவன் தான் வரான். வெயிட் பண்ணு சொல்லிட்டு இருக்க. வீ ஒரு மாதிரி மாசா கீழே இறங்கி உங்ககிட்ட வரா. வீ ஒரு மாதிரி பாக்குறீங்க. 1 மந்த்துக்கும் மேல இருந்திருக்கும் அவங்கள பார்த்த. 1 மந்த் ஆச்சுல அவங்கள பார்த்து.
அவ்வளோதான். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு தேடி வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. பரவாயில்ல, இந்த 1 மந்த்ல இப்போவாச்சும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு நீங்க அவனை பார்த்துட்டே இருக்க. அவ, அதாவது ஜியா, அவங்களோட ஷோல்டர் எடுத்துட்டு வந்து உங்க ஷோல்டர்ல ஒரு டச் பண்ணி, என்ன உன் மாமன் அப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழகா இருக்கான்ல? இல்ல அப்படி இல்ல. அப்போ நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லல. இது என்னது, அழகா இருக்கானான்னு கேட்டா இல்லன்ற, அழகா இல்லையான்னு கேட்டா அப்படி சொல்லலங்கிற. ஏன் பேசுறீங்க? சிச்சோ, நான் டீஸ் பண்றேன் உன்ன. நீங்க அவளே பார்க்க ஏன் பின்னாடி அத்தனை பேர் சுத்தி இருக்காங்க. உங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆகுது. அவ யாரு பின்னாடியும் சுத்தல, இந்த மட்டுமே லோ பண்ணா. சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட வந்துட்டான். ஐவயன், நீ கிட்ட பாக்குறீங்க, என்னடி ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்லை மாமா. நீ ஓகே தானே? அம்மாலாம் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. எப்பயாச்சும் கேட்டீங்களே. என்ன? இல்ல, ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு கூட வந்து பார்க்கல. பரவாயில்ல கேட்டீங்கன்னு சொன்னேன். சாரி, எனக்கு ஒரு ட்ரைனிங் இருந்தது, அங்க போயிருந்தேன். ட்ரைனிங்கா? உன்னை ஒரு இடம் கூட்டு போகணும். வபலாம். எங்க போறோம்? நீ கேட்டுட்டே இருக்க. அவன் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த டைம் ஜியா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா. பசிக்குதுமா, ஏதாவது இருக்கா சாப்பிட்ட அப்படி சொல்லிட்டே உள்ள போக உள்ள ஜெமன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்து அமைதியா நின்ட்டீங்க. அம்மா தண்ணி கொண்டு வந்து ஜெமன்ட்டு கொடுக்க, பரவாயில்ல ரேயா இப்ப வருவா அப்படி கேட்டுட்டே பண்ண என்ட்ரன்ஸ்ல நின்றுருக்கீங்க. அம்மா, ரேவா ஜெமன் வந்திருக்காரு பாரு, காஃபி போட்டு கொடு. அம்மா, என்னமா பண்ற நீ? என்னடி? ஃபர்ஸ்ட் அவர் இங்கிருந்து போ சொல்லு. ரியா, என்னாச்சு உனக்கு? அவரும் புருஷன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். புருஷன் காதுல கேட்க போது போ. அம்மா, சரி வேணான்னு சொல்லிட்டேன், இங்க வந்துட்டேன். அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல, எதுவா வேணா இருக்கட்டும். இப்போ அவன் புருஷன் வீடு தேடி வந்திருக்கான், காஃபி போட்டு கொடுப்போம். நீங்க ஜெமனையும் பாக்குறீங்க, அம்மாவும் பாக்குறீங்க. அவங்க புஷ் பண்ணி ஓ ரியா கிச்சனுக்குள்ள போறா. ஜெமன் சைலண்டா உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் காஃபி போட்டு ஜெமன்ட்ட கொண்டு வர, ஜெமன் அந்த காஃபி வாங்கிட்டு, ரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். காஃபி குடிச்சிட்டு சீனி கிரேட் பண்ண மேய்க்கிறது கிளம்புக்க. ஏய், கிட்ட பேசணும் டி. என்ன வேணும் உங்களுக்கு? கிட்ட பேசணும். முடியாது, கிட்ட பேசணும் சொன்னேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிட்ட பேசணும் காதுல விழுதா? உங்ககிட்ட பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. விருப்பம் இருக்கா இல்லைன்னு நான் உன்னை கேட்கல. கிட்ட பேசணும், தனியா வா. நான் முடியாது சொல்றேன். நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன்டி. அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லைன்னா தரன்னு இழுத்துட்டு போவேன். ஒழுங்கா வந்துடும். காஃபி கப் வச்சுட்டு வெளில போறான்.